Welcome to our channel Craftiieworld. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக அழகாக ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அழகான யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக இப்போ வந்துட்டு ஒரு வேஸ்டான வாட்டர் பாட்டில்ஸை இந்த மாதிரி அதோட அடிப்பகுதி பாட்டம் பார்ட் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலில் அந்த அடிப்பகுதி சின்னதாகவும் இன்னொரு வாட்டர் பாட்டிலில் அதை விட ஒரு 1 சென்டிமீட்டர் பெருசாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் ஈக்குவல் சைஸில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெரிய சைஸ் சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸாக கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கோகோகோலா பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்துட்டு லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த லைன்ஸ் மேலேயே கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கோக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு 2 வாட்டர் பாட்டில் பீசஸ்மே ஸோ ஃபுல்லாக கிடச்சிச்சு. ஒன்று வந்துட்டு குட்டி பீஸ், இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்த பெரிய பீஸை வந்துட்டு பாட்டமாக வச்சுட்டு இந்த குட்டி பீஸை டாப்பாக வச்சு நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையுமே இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இருக்காது, ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, கரெக்டாக ஃபிட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 வாட்டர் பாட்டில் பீசஸ்மே ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாட்டர் பாட்டிலுக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா டார்க்காக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலுங்கிற அந்த ஒயிட் ஷேட் தெரியாமல் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு நம்ம கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 வாட்டர் பாட்டில் பீசஸ்மே வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிங்க் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, மைல்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே அது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்காக மேலே வந்துட்டு ஃபுல்லாக பிங்க் அண்ட் தென் கீழே வந்துட்டு ஃபுல்லாக ரெட் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்கேயுமே அந்த வாட்டர் பாட்டில்ன்ற ஷேட் தெரியல, அது மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் அதே மாதிரி ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு இன்னுமே அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு ரெட் கலர் கிளிட்டர் இருக்குது. அதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் மேலே ஃபுல்லாக தூவிட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு பெயிண்ட் வந்துட்டு ஃபுல்லாக காயறதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கிளிட்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம தூவிட்டோம்னா நம்ம இதுக்கு மேலே ஃபெவிகால் போடணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த பெயிண்ட் கூடயே வந்துட்டு இது ஃபுல்லாகவே ஒட்டிடும். இதிலே வந்துட்டு இன்னும் கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் ஆர் சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணால் இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். என்கிட்ட ரெட் கலர் தான் இருக்குது, அதனால நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கிளிட்டர் பெயிண்ட்டாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிளிட்டர் போட்டாச்சு. இப்போ நமக்கு பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக கிளிட்டர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக சொல்லிக்கிறதுல அந்த கிளிட்டர்ஸ் ஷேட்ஸ் எல்லாமே ஸோ ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes வந்துட்டு காய வச்சிடலாம். ஏன்னா பெயிண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்காக 5 to 10 minutes நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போது அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு இதில் அந்த கார்னர்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கோல்டன் கலர் கிளிட்டர் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுவுமே இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம கிராஃப்டை இன்னுமே அட்ராக்டிவாக மாற்ற நம்ம டெக்கரேட் பண்ணணும்ல, இப்போ வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கோல்டன் அண்ட் தென் சில்வர் கலர் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா இதிலே நம்ம ஆல்ரெடி கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக ஆகிட்டோம். ஸோ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அந்த குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு கார்னர்ஸ்லேயுமே ஒட்டிட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் ஒட்டி ரெடி பண்ண போகிறோம். அதாவது பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி கலர் பீட்ஸ் அந்த மணி எல்லாமே ஒட்டி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு.
நம்மளோட டாப்புமே ரெடி ஆகிடுச்சு அண்ட் தென் பாட்டமுமே ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லவே இல்லைல்ல. அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ், குட்டி குட்டி ஹியரிங்ஸ், செயின்ஸ், ரிங்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாமே போட்டு வைக்க நம்ம யூஸ் பண்ணலாம். கடையிலலாம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் வாங்கினா வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸஸ் வாங்குறதுக்கு நம்ம தனியாக மணிலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு இந்த மாதிரி அழகாக நம்மளே கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு கிஃப்ட் ரேப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா இதுவே ஃபுல்லாக நம்ம கிளிட்டர் வச்சு அழகாக அதுவே ஒரு ரேப் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம அழகாக சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் வச்சு அழகாக ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இதை வந்துட்டு இன்னுமே சூப்பராக ஆக்கிறதுக்காக உள்ள அந்த குட்டி குட்டி ஸ்பான்சஸ்லாம் இருக்குல்ல, பாம் பால்ஸ், அந்த குட்டி பால்ஸ் எல்லாத்தையுமே இப்படி உள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளோட சின்ன கிஃப்ட், அதாவது நம்மளோட ஹியரிங் வந்துட்டு அதுக்குள்ளே வச்சு நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணி கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாமே அப்படியே காற்றுல அழகாக பறக்கும் போது ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளோட கிஃப்ட்டை உள்ளே வச்சு பேலன்ஸ் இருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ நம்மளோட டாப் வச்சு இதில் ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது ரொம்பவே லூஸாக வந்து விழுந்துடுமோ இல்லை அந்த பால்ஸாக வெளியில் வந்துடுமோ அப்போல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். இது வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சைஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ நம்மளோட கிஃப்ட்டையும் உள்ளே வச்சாச்சு, கிஃப்ட் பாக்ஸுமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டர் பாட்டில் ஷேப் கூட நமக்கு அதுவே ஒரு டிசைன் மாதிரி கூட கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் பார்க்க மறக்காமல் கிராஃப்டிவேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.